வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல், திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல். ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். உளுந்தூர்பேட்டை அரிமா சங்கம், உளுந்தூர்பேட்டை வியாபாரி சங்கம், அரவிந்தர் கண் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்க நிதி உதவியுடன் உளுந்தூர்பேட்டை அரிமா சங்கம், உளுந்தூர்பேட்டை வியாபாரி சங்கம், பாண்டிச்சேரி அரவிந்தர் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் முழுமையான இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் 350க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 152 நபர்கள் கண் சிகிச்சைக்காக அரவிந்தர் கண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் மாவட்ட முன்னாள் ஆளுநர் அசோக்குமார் சோனியா கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர். உடன் அரிமா சங்க தலைவர் குமார், செயலாளர் பாவனன், பொருளாளர் ரமேஷ், வியாபாரி சங்க தலைவர் முகமது கனி, செயலாளர் அமிர்த கணேசன், பொருளாளர் இளங்கோவன் மற்றும் அரிமா சங்க உறுப்பினர்கள் சத்யசீலன், சுரேஷ், பர்சன் சோனியா, வதம் சோனியா, ரங்கநாதன், கேசவன், தனசேகர் மற்றும் வியாபார சங்க நிர்வாகிகள், அரவிந்தர் கண் மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை அமராவதி அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக மரக்கன்றுகள் நடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் செம்மங்கனூர் அரசு ஆதிதிராவிட நல தொடக்கப்பள்ளியில் உளுந்தூர்பேட்டை அமராவதி அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக 20க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது. நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் மற்றும் வகுப்பு ஆசிரியர்கள் செம்மங்கனூர் தலைவர் ஜெயசீலன், அசோக்குமார், வீரராகவன், வெங்கடேசன், குமாரசாமி, தனப்பிரியன் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். மேலும் அமராவதி அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஐயப்பன் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் அஜித்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர். குமலப்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் என்கின்ற பேசும் பெருமாள் ஆலய 3ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஆண்டாள் அலங்காரத்தில் ஹம்ச வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் குமலப்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஆலய 3ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஸ்ரீ ஆண்டாள் அலங்காரத்தில் காட்சியளித்தார். மேலும் ஸ்ரீ ஆண்டாள் அலங்காரத்தில் ஹம்ச வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கு மகா தீபாராதனை, பல்வேறு வகையான சத்திரங்கள் கொண்ட சோடச உபசாரம் மற்றும் கும்ப தீபம், கற்பூர ஆராத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வந்து ஹம்ச வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து ஹம்ச வாகனத்தில் வீதி உலா வந்து அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் பால் வியாபாரிகள் சங்கம் சார்பாக அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா 15ஆம் நாள் அபிமன்யு கண்ட வீரபூமி உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் காளி தேவியும் களப்பலியும் என்ற பாரத சொற்பொழிவும் நடைபெற்றது. ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் அபிமன்யு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வீதி உலா மாடவீதி வழியாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திண்டிவனம் வட்டம் பால் வியாபாரிகள் சங்கத்தினர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகரிடம் வழங்கினார். இதில் அமைச்சர் பொன்முடி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகத் ரட்சன், துரை ரவிக்குமார், மாவட்ட செயலாளர் கௌதம் சிகாமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வெப்பசலனம் காரணமாக திண்டிவனத்தில் கனமழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். திண்டிவனம் மற்றும் மயிலம் பகுதியில் நேற்று மாலை வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தன. அதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இந்த மழை இடைவிடாமல் சுமார் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் திடீரென மழை பெய்ததால் இருசக்கர வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் மழையில் நனைந்தபடி சென்றதை காண முடிந்தது. இதனிடையே கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பில் மேம்பாலம் கட்டப்பட்டு வருவதால் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மாற்று பாதையில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது.
இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துடன் அந்த வழியாக சென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல். திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல். ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.